அதாவது ஒருத்தவங்க பேசல, அவங்க உண்மையை பேசுறாங்களா இல்ல பொய் பேசுறாங்களான்னு சொல்லி அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனா பாபா படத்துல தலைவரே சொல்லியிருக்காரு, கண்ணை பார்த்து பேசல அதனால நீங்க பொய் பேசுறீங்கன்னு சொல்லி. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இது மித்து. என்ன ப்ரோ சொல்றீங்க? தலைவர் சொல்லியிருக்காரு மித்துன்றீங்க, ஃபேக்ட்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்க வேண்டாமா? இல்ல, இப்ப பொய் சொல்றவங்க உண்மையை சொல்ல போனா கண்ணை ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, நம்ம சொல்ற பொய்யா அவங்க நம்புறாங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. இருங்க, இப்ப நீங்க சொல்றீங்களா பொய் சொல்றவங்க கண்ணை ரொம்ப ஃபோக்கஸ்டா பார்ப்பாங்கன்ட்டு. அவங்க பொய் சொல்றவங்களுக்கு ஒரு பயம் தானே இருக்கும், ஐயோ நம்ம பொய் பேசுறோம் அப்படிங்கல அது கண்ணிலே தெரிஞ்சிடாதா? அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போயிருச்சு. இப்பெல்லாம் எப்படின்னா, நம்ம பொய் சொல்லும் போது நம்ம கண்ணை பார்த்து தான் பேசணும், அப்பதான் அவங்க வந்து நம்ம உண்மை பேசுறேன் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. இது 2வது காரணம். ஸோ முதல் காரணம் என்ன, கண்ணை பார்த்து பேசும்போது தான் அவங்க வந்து உண்மையிலேயே வந்து நம்ம சொல்றத நம்புறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறது. 2வது காரணம் வந்து நம்ம கண்ணை பார்த்து பேசினாதான் உண்மை சொல்றோம்னு அவங்க வந்து நம்புவாங்க அப்படின்னு ஓவர் ஆக்டிங் பண்றது. அதனால இந்த காலத்துல சைக்காலஜிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, பொய் சொல்றவங்க கண்ணை பார்த்து தான் பொய்யே சொல்றாங்க. ஓகே, இப்போ ஒரு கூலிங் கிளாஸை போட்டா என்ன ப்ரோ பண்றது? கூலிங் கிளாஸை போட்டா என்ன பண்றது? இப்ப நான் சொன்னதே மித்தா ஃபேக்டான்னு உங்களுக்கு டவுட் இருக்கா? கரெக்ட். ஓகே, இப்போ அடுத்து 2வது கொஸ்டின். லை டிடெக்டர், அதாவது பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு மெஷின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மெஷினை வச்சு இவங்க வந்து உண்மையை சொல்றாங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இது மித்து ப்ரோ. அப்புறம் எதுக்கு ப்ரோ அந்த மெஷின்? அது பேரே லை டிடெக்டர் தானே ப்ரோ வச்சிருக்கோம். இல்ல, லை டிடெக்டர் வந்து எப்படி வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். அது எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க முந்தைய காலத்துல எல்லாம் பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தினாங்க. அது பாலிகிராஃப் மெஷின்ஸ் இருக்கு அந்த மாதிரி. அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய இதய துடிப்பு எப்படி இருக்கு, ஹார்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிசிக்கலா நம்மளுடைய சயின்ஸ், அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு ஆகியிருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, பிபி, இதெல்லாம் வந்து அந்த மெஷினால வந்து டிடெக்ட் பண்ண முடியும். அப்ப இப்போ ஒரு பொய் சொல்றவங்க வந்து பதற்றப்படுவாங்க, பயங்கரமா வந்து வேர்க்கும் அவங்களுக்கு, அதெல்லாத்தையும் இதை வச்சு வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, இப்ப நிறைய பேர் வந்து ரெண்டு விதத்துல வந்து பாதிக்கப்படுவாங்க. ஒண்ணு, அவங்க வந்து உண்மைதான் சொல்லுவாங்க, ஆனா போலீஸை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்திலேயே அவங்க உண்மையே சொன்னா கூட அந்த போலீஸை பார்த்து பயந்தனாலேயே அவங்களுடைய ஹார்ட் ரேட்டு, ஸ்வெட்டிங் இதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து வரும்போது அப்ப அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு அந்த லை டிடெக்டர் வந்து காட்டும். ஆனா அவங்க உண்மைதான் சொல்றாங்க, ஆனா போலீஸ்கிட்ட பேசுறதுனால அவங்க பயப்படுறாங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல உண்மை. இப்ப இன்னொரு விதமும் இருக்கு. நல்லா பொய் சொல்லி பழகினவங்க, நிறைய முறை வந்து போலீஸ்கிட்ட மாட்டி அதுக்கப்புறம் தண்டனை அனுபவிச்சு வந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும். அவங்க எல்லாம் பொய் சொல்றதுக்கு பயமே பட மாட்டாங்க. அப்ப லை டிடெக்டர் வந்து இவங்க உண்மை சொல்றாங்க அப்படின்னு காட்டிடும், அவங்க பொய்யே சொன்னா கூட. அதனாலதான் இந்த காலத்துல எல்லாம் கோர்ட்ல இந்த ஒரு பெரிய ஆதாரமாவே எடுத்துக்கிறதே கிடையாது. ஓகே, இப்ப நீங்க சொன்னதை வச்சே தெரிஞ்சிருச்சு. அன்னியன் படத்துல லை டிடெக்டர் மெஷினை வச்சுதான் அவர் விக்ரம் சாரை வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது உண்மைன்னு காட்டிடுவோம், பட் அவர் பொய் தான் சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஆனா அவர் சொல்றது பொய்ன்னு அவருக்கு வந்து தெரியாது. அதனால அது அவர் உண்மைன்னு நம்பி சொன்னனால அவருக்கு பயம் இருக்காது, எதுவும் இருக்காது. அதனால அது லை டிடெக்டர் வந்து அவங்க உண்மை சொல்றாங்கன்னு காட்டுதுன்னு அதுல வர்ற மாதிரி, அந்த மூவில வர்ற மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப 3வது ப்ரோ. ஒரு ஆள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க, அந்த ஆளுக்கு திடீர்னு ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு ரோட்ல ஆட்கள் வந்து அதிகமா இருந்தா தான் அவங்களால காப்பாற்றப்பட முடியும், கம்மியா இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றப்பட முடியாதுன்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இது மித்து. இதுக்கு பேரே வந்து பயோ ஸ்டாண்டர்ட் எஃபெக்ட் அப்படின்னு. அதாவது சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா கூட்டம் ஜாஸ்தி இருந்தா அவங்கள காப்பாத்திடுவாங்கன்னு. உண்மை என்னன்னா, கூட்டம் கம்மியா இருக்கும் போதோ அல்லது தனியா ஒரே ஒரு நபர் கூட இருக்கும் போதுதான் அந்த நபர் வந்து காப்பாற்றப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆள் இருந்தாருன்னா அவர் என்ன ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவாரா, இல்ல இவருக்கு மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுவாரா, இல்ல என்ன பண்ண முடியும் ஒரு ஆளால? இது என்ன நடக்கும்னு சொல்றேன். இப்போ ஒரு நபர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோம். இப்ப சுத்தி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து சுத்தி வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும்னா, ஒரு சைக்கலாஜிக்கல் பினாமினன் இருக்கு, அதுதான் வந்து டெஃப்யூசன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பு பரவுறது. அவர் வந்து பார்த்துப்பார், இவர் வந்து காப்பாத்திடுவாங்க, நம்ம எதுக்கு, நம்ம ஆபீஸ் போற அவசரத்துல இருக்கோம், இல்லைன்னா நமக்கு 1000 வேலை இருக்கு, இந்த இத்தனை பேர் இருக்காங்க,
சொல்றாங்கல்ல இவங்க காப்பாத்திடுவாங்க அப்படின்னு ஆளாளுக்கு அவங்களுடைய மனசுல அப்படியே அசையும் பண்ணிப்பாங்க. அப்படி அசையும் பண்றனாலேயே முன் வர்றதுக்கு தயக்கம் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா சில பேருக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனை, நம்ம போய் ஹெல்ப் பண்ண போனா நம்மளை பார்த்து யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ கேலி பண்ணுவாங்களோன்ற அந்த ஒரு நிறைய பேர் வந்து இந்த அது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதே சமயம் மனசுல வந்து ஒண்ணு இருக்கும், ஆனா வெளியே அதை வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நபர்களும் அப்ப வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதுவே ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க இல்ல ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஒரு நபர் மேல விழும். இப்ப நம்மளை விட்டு அந்த நபரை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு எப்படியாவது அந்த நபரை வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு வந்து உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூட்டம் இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுவுறதை விட கூட்டம் கம்மியா இருக்கும் போதோ அல்லது ஒரு பேர் 2 பேர் இருக்கும் போதும் அந்த நபர் காப்பாற்றப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து சைக்காலஜி சொல்லுது. ஓகே, இப்போ 4வது ப்ரோ, அதாவது இப்போ ஒரு நண்பர்களோ இல்லை ஒரு திருமணமானவங்களோ இல்லை ஒரு காதலர்களோ இருக்கையில அதுல ஒருத்தவங்க டாமாவும் ஒருத்தவங்க ஜெரியாவும் இருந்தா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஆள் நல்லா பேசுறாள், இன்னொரு ஆள் நல்லா அமைதியா இருக்கிறாள், அப்படி இருந்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இது மித்து ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? அதாவது இப்ப 2 கேரக்டர் வெவ்வேறு மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், எனக்கு அப்படியே ஆப்போசிட், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா ஆரம்பத்துல எக்ஸைட்டிங்கா இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஆரம்பத்துல ரொம்ப நல்லா கொண்டு போகும். அப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் இல்லைன்னா லவ்வா இருந்தாலும் இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் ஆரம்பத்துல இது ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கும். ஆனா போக போக இது வந்து நிரந்தரமா ஆக ஆக அது அவங்களுக்கு பிடிக்காமலே போக ஆரம்பிக்கும். இப்ப நான் ஒண்ணு சொல்வேன், அதுக்கு எதிராக அவன் சொல்லுவான், எதுக்கு நான் இப்படி சொல்லிக்கிட்டு அப்படின்ற அந்த ஒரு நிலைமை மாற ஆரம்பிக்கும். இது அப்படியே இப்படி யோசிக்கிறேன். இப்போ ஒரு வீட்டில் சண்டை போடுறாங்க, ஒரு ஆள் நல்லா சத்தமா பேசுறாங்க, ஒரு ஆள் அமைதியா பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துல சத்தம் போடுற ஆள் வந்து கொஞ்சம் மாறிடுவாங்களா, சரி வண்ட இது அப்படின்ட்டு அந்த சண்டை ரிலீவ் ஆக தானே ஆகும். சண்டை அப்போதே குறையுமே ஒழிய அந்த மனசுல இருக்கக்கூடிய விஷயம் அது வந்து அது வந்து மாறவே மாறாது. அது மட்டும் இல்லாம இது பிரச்சனையை மட்டும் மையப்படுத்தி கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு ஒண்ணு பிடிக்குது, எனக்கு அப்படியே அதுக்கு ஆப்போசிட், உங்களுக்கு கருப்பு பிடிக்கும், எனக்கு வெள்ளை பிடிக்கும். இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டுல தங்குறோம்னு வைங்க ஃப்ரெண்ட்ஸா. இப்ப நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெட்ரூம் ரெடி பண்ணணும், ஒரு பெட் வாங்கணும், இல்ல பெயிண்ட் அடிக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம். அதுக்கு நான் ஒரு கலர் சொல்லுவேன், நீங்க ஒரு கலர் சொல்லுவீங்க. இது வந்து முட்டல் முதல்ல போய் ஆரம்பிச்சு அங்க போய் நிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் கேரக்டர் ஆப்போசிட்டா இருந்தா ஆரம்பத்துல இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட் வந்து லாங் டேர்ம்ல இருக்காது. ஓகே ப்ரோ, ஃபைனல் கொஸ்டின் ப்ரோ. அதாவது இது என்னை வச்சுனே சொல்லலாம், மூளை அதாவது பிரெயின் இருக்குல்ல, அந்த பிரெயின் ஒரு மனுஷனுக்கு மொத்தமே 10% தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இது மித்து. கரெக்ட். ஏன்னா நான் இவ்வளவு பேசுறேன்ல, அப்ப எனக்கு பிரெயின் எவ்வளவு இருக்கும். ஏன் நான் சொல்ல வரேன்னா இது நிறைய படங்கள் எல்லாம் வந்து இதை நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 10% தான் வந்து மனிதர்கள் மூளையை யூஸ் பண்றாங்க, 100% ஒரு மனுஷன் யூஸ் பண்ணா உலகத்தை ஆள முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த காலத்துல இருந்த சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. நம்மள மனிதர்கள்ல நிறைய பேர் வந்து அவங்களுடைய முழு திறமையை பயன்படுத்துறதே இல்லை. திறமை வந்து நிறைய இருக்கு, ஆனா அந்த திறமையை முழுசா பயன்படுத்தாம கொஞ்சம் தான் பயன்படுத்துறாங்க. அதனாலதான் நிறைய பேர்னால முன்னுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதை அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிட்டு திறமை அப்படின்றது மூளையா வந்து மாத்திட்டு மூளையை வந்து முழுசா யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உண்மை என்னன்னா மூளை நம்ம என்ன வேலை பார்த்தாலும், இப்ப நான் கையாட்டுறேன் பேசுறேன் அப்படின்னா கூட மூளையினுடைய இந்த மோட்டார் கோர்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அதுதான் வந்து இந்த இயக்கத்துக்கு காரணம். அது மட்டும் செயல்படுமானா கிடையாது. மூளையில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இந்த நேரத்துல கூட நல்லா ஒர்க் ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப ஒர்க் ஆகாம இருக்கு மூளையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதிகள், உதாரணத்துக்கு 10% தான் வந்து செயல்படுது, 90% செயல்படலை அப்படின்னா பரிணாம வளர்ச்சியில நமக்கு அந்த 90% இல்லாமலே போயிருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த காலத்துல இருந்த மனிதர்களுக்கு பற்கள் எல்லாம் கோர பற்களா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஏன் அவ்வளவு ஷார்ப்பா இருந்ததுன்னா அப்ப இருக்கக்கூடிய உணவுகள் கறி தான் வந்து அதிகம் கிடைக்கும். அதை வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு அந்த காலத்துல வேக வைக்கக்கூடிய அந்த பழக்கமும் கிடையாது ஆதி மனிதர்களுக்கு. அப்படி இருந்த பச்சைக்கறியா சாப்பிடுவாங்க, கடிச்சு இழுக்கணும். அதுக்கு
அதுக்கேத்த மாதிரி பல்லு வந்து ஷார்ப்பா இருந்துச்சு. காலப்போக்குல எப்ப மனிதர்கள் வந்து உணவை வேக வச்சு அதை சாஃப்டா மாத்தி சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அந்த ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்தது. அதனால பரிணாம வளர்ச்சியில நமக்கு இந்த காலத்துல பற்கள் எல்லாம் உள்ள கடவாப்பல்லாம் பாருங்க தட்டையா இருக்கும். ஸோ இப்படி மாறிடுச்சு. அப்ப அந்த ஷார்ப்னஸ் தேவை இல்லை, அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை, அதனால அது இல்லாம போயிருச்சு பரிணாம வளர்ச்சியில. அதே மாதிரிதான் நம்ம 90% மூளை பயன்படுத்தலை அப்படின்னா நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியின் போதே அந்த 90% இல்லாம போய் வெறும் 10% தான் இருந்திருக்கும். அதனால இது வந்து மித்து. உண்மையிலே மனிதர்களினுடைய மூளையில எல்லா பகுதிகளும் செயல்பட தான் செய்யும். ஓகே, இது வந்து டாப் 5 கொஸ்டின்ஸ் நாங்க எடுத்துட்டு வந்திருந்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதாவது இது ஒரு டாஸ்க்னே சொல்லலாம். பாக்குற உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இது மித்தா இருக்குமோ ஃபேக்டா இருக்குமோன்னு உங்களுக்கு வரும்ல, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி ஒரு வீடியோல வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.